நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த ஜாத் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பவர் வருது, ஒரு பூஜை போட்டு விடுறாங்க, ஒரு வயர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படிலாம் இல்லை. ஜாதகத்தை வச்சு பேர் வைக்கிறதுல அந்த பேர் பொருத்தம் அது எப்படி சார்? அதுக்கு ஒன்றும் யூஸ் இல்லைங்க. மனிதன் எந்த இடத்துல ஜாதகத்தை கையில் எடுக்கிறான்னா, வாழ வழி இல்லாத போது, 2 குழந்தைய வச்சிருக்கிற, வேலை போயிடுச்சு, வேக்சினுக்கு காசு இல்லை, பொண்டாட்டி வேலைக்கு போகாது, அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கணும், அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாத போது, கடனும் சுமையும் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? ஜோசிக்காரன்ட்ட வந்தால் ஒரு ரூட்டு கிடைக்கும். ஜாதகத்தையே தூக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஜோசியத்தையே அலையிறது, எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை வச்சு யூடியூப் பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகளை தவிர்க்கிறது நல்லது. ஒரு நல்ல ஜாதகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஜாதகன் ஒரு ஜோசியரை பார்க்காத ஜாதகம் நல்ல ஜாதகம். தரிசனம் நேயர்களுக்கு வைஜெயந்தி சரவணனின் அன்பு வணக்கங்கள். முற்போக்கு சிந்தனை உடைய ஜோதிடர், யாரும் பேசாத விஷயங்களை பேசக்கூடிய ஒருவர், ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்மோடு பேச வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். இப்போ குழந்தை பிறந்த உடனே ஜனன ஜாதகம்னு ஒன்று எழுதுறாங்க, அப்புறம் 1 இயர் கழிச்சு திரும்பவும் ஒரு நோட்டு போட்டு ஜாதகம் எழுதுறாங்க. ஜாதகம் எழுதணுமா? ஜாதகம் பார்க்கறது அந்த அளவுக்கு அவசியமா? ஜாதகம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேள்வி தேவையில்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாதகம் தான் நம்மளை இயக்குது, அதுக்கப்புறம் அந்த கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு புரிதல் வச்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சிரத்தையாக ஒரு 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 அந்த பழைய மரபோட எழுதி வச்சிடணும், அதில் வந்து சந்தன குங்குமம் தடவி வச்சிடணும், வச்சா தான் அது பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஜாதகம் இல்லாட்டினா கூட உங்களோட வாழ்க்கை இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அப்துல் கலாம் ஒரு இடத்துல சொன்னார், எனக்கு கைரேகை மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா கையில்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுபோல் ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் ஜாதகம் இல்லாதவனும் வாழ்வான். ஜாதகம் என்பது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மேப் தானே தவிர அந்த மேப்பே வந்து ஊர் கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேப் இல்லாமல் நான் அந்த சென்னையில் சுற்றலாம், மேப்போடையும் சுற்றலாம், மேப்போட சுற்றினா கொஞ்சம் ஈஸியாக சுற்றலாம், மேப் இல்லாமல் சுற்றினா சென்னை சுற்றி வரலாமே தவிர அந்த மேப்புக்கும் சென்னையினுடைய நகர அமைப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து விளக்குது அப்படின்றது மாதிரி இந்த ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள நம்மளுக்கு ஒரு கருவியாக இருக்குது, அவ்வளோதான். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த ஜாத் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பவர் வருது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பூஜை போட்டு விடுறாங்க, ஒரு வயர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க மாதிரி. அப்படிலாம் இல்லை. ஏன் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதக்கூடாது அப்படின்னா, குழந்தை வந்து கடவுளுக்கு சமமானது. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு 5 கிளைண்ட் வந்து ஜாதகத்தில் குழந்தை இல்லை, 50-58 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாமல் கடைசியில் ஏதாச்சும் அடாப்ட் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குழந்தையினுடைய மகத்துவம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கடவுள். அப்போ ஒரு குழந்தையை பெற்று வச்சுக்கிட்டு இந்த குழந்தைனால எனக்கு என்ன நடக்குச்சு? நிறைய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ஜாதத்தை பார்ப்பாங்க, அப்பாவுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சோன்னா இந்த பிள்ளை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டு வந்துருவாங்க. நம்ம நான் கடவுள் படத்தில் கூட அப்படி தானே செஞ்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய ஊரில் நடக்கிறது தான் படமாக எடுக்கிறாங்க. அப்போ பொதுவாக ஒரு மனிதன் பிறந்தவுடன், ஒரு குழந்தை பிறந்தவுடன் எதற்காக ஜாதகத்தையோ இல்லைனா ஜோசியரையோ நாடுறாங்க அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். அப்போ பேர் வைக்கிறப்ப என்ன பேரில் வைக்கிறது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மரபு இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த பேரில் வேணாலும் வச்சுக்கோங்கன்னு இப்போ உங்களுக்கு ஒரு வீல வைங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டதுக்கு 1000 குழப்பம். இதில் எல்லா பேர் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம்னா மொத்தத்தில் குழப்பம் வந்துடுறதுனால மக்களினுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக முன்னால் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு வச்சாங்க. அப்போ அந்த நட்சத்திர நாம எழுத்துக்களில் வச்சுக்கிறது, இவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, இப்போ நம்ம எப்படி என்ன டேட்டில் பிறந்திருக்காரு, நம்ம உங்களுடைய பர்த்டேன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்னா இங்கிலீஷ் தேதி தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு பழகி போச்சு. ஒரு காலத்துல வந்து என்ன தேதினா நட்சத்திரத்தை சொல்லுவாங்க, நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நட்சத்திரங்கிறது வந்து ஒரு காலண்டர் சிஸ்டம், அது ஒன்றும் பவர்ஃபுல்லான ஒரு ஃபேக்டர்லாம் கிடையாது. ஒரு காலண்டர் சிஸ்டம், நம்ம அதை வச்சு பார்த்தோம். இப்போ இங்கிலீஷ் வந்துட்டனால நம்ம கவலைப்படுறது இல்லை. ஒரு காலத்தில் அது ஜாதகம் பார்க்குற இவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாரு, இவர் என்ன ராசி இருக்கும்போது பிறந்தாரு, அல்லது நிறைய பேர் திதியை பார்ப்பாங்க, யோகத்தை பார்ப்பாங்க, கரணத்தை பார்ப்பாங்க. அதாவது 5 அங்கங்களாகிய கால சக்கரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அங்கங்கள் அடிப்படையிலையும் இவர் இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் இந்த கரணத்தில் இந்த வாரத்தில் பிறந்தாரு அப்படின்னு சொல்றதுக்காகவும் அவர் அது சம்பந்தமாக நம்ம சில முடிவுகள் எடுக்கிறதுக்காகவும் என்ன பண்ணாங்கன்னா இந்த குறிப்புகள் எழுதுவாங்க. ஜோசியர்கிட்ட போய் ஒரு குறிப்பு மட்டும் எழுதி பேப்பரில் மட்டும் எழுதி வாங்கிட்டு வருவாங்க. அதில் ஒரு நட்சத்திரம் மட்டும் எழுதியிருப்பாரு, அதை வச்சு நம்ம பேர் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வருவாங்களே தவிர அதற்கு பிறகு பேர் வச்சு கூப்பிட்டு அவரை பாப்பான்னு கூப்பிட்டு அதை கூப்பிட்டு இதை கூப்பிட்டு கடைசியில் பேர் வச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் வந்ததுக்கப்புறமா டைம் கிடைக்கிறப்ப, ஏன்னா ஒரு காலத்தில் ஜாதகம் எழுதுறதே வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கூகுளில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிறந்ததை கூட டப்புன்னு சார்ட் வந்துடும். அந்த காலத்தில் வந்து ஜாதகம் அவ்வளோ ஈஸியாக எழுத முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா ஒரு பஞ்சாங்கம் பார்த்து எழுதுவாரு. ஒரு காலத்துல பஞ்சாங்கமே இல்லை. இப்ப நாங்கெல்லாம் வந்து எங்க தாத்தா சொல்லிக்கிறாரு, மதுரைக்கு எங்க ஊர்ல இருந்து மதுரை போகும் பஸ்ல அந்த டிரைவர்கிட்ட காசு கொடுத்து அனுப்புவாங்க, மதுரையில இருந்து பஞ்சாங்கம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு கிராமங்கள் இருந்திருக்குது. அதற்கு முன்னால பஞ்சாங்கமே இல்லை.
அப்ப வான்கணிதங்களை ஜோசிக்காரங்க அந்த வான்கணிதங்களை நைட் எல்லாம் உட்காந்து கணிதம் பண்ணி இந்த சந்திரன் இங்க இருக்கு, சனி இங்க இருக்குன்னு நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மிராசுதாரர் தாசு அந்த ஒரு மாதிரி பெரிய அளவுல இருந்தாங்க இல்லைங்களா, ஒரு ராஜா மந்திரி இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிறைய செலவு பண்ணி அந்த ஜோசியரை ஊருக்கு கூப்பிட்டு வச்சு அவருக்கு தங்க இடம் கொடுத்து இத்தனை காணி நிலம் கொடுத்து இவ்வளவு பயிர்கள் இதெல்லாம் கொடுத்து ஒரு ஜாதகம் எழுதி தர சொல்லுவாங்க. அவங்க எழுதி கொடுப்பாங்க. மீதி எல்லா பேரும் என்ன செய்வாங்கன்னா 15-20 பெற்றிருந்தாங்க ஒரு வீட்டுல, எத்தனை ஜாதகத்தை தான் வைக்கிறது. அப்ப இந்த பிள்ளைக்கு என்ன நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேர் வச்சுட்டு நட்சத்திரத்தையும் மறந்துடுவாங்க. அப்படி இந்த பேர் வைக்கிறாங்களே, பேர் வைக்கிற ஜாதகத்தை வச்சு பேர் வைக்கிறதுல அந்த பேர் பொருத்தம் அது எப்படி சார்? அதுக்கு ஒன்றும் யூஸ் இல்லைங்க. யூஸ் இல்லை. அதனால நீங்க என்ன பேர் வச்சாலும் நம்மளுடைய வாழ்க்கை என்பது நம்மளுடைய ஜாதகப்படி தான் வரப்போகுது. இப்போ குழந்தை பிறந்து புண்ணியதானம்னு ஒண்ணு பண்றாங்க, அந்த ஜோதிடரை கூப்பிட்டு அவரு சொல்ற அந்த எழுத்து இப்ப தூள தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அது அப்படிதான் வைக்கிறாங்க. அதனால எந்த யூஸும் இல்லை. யூஸ் இல்லைங்க. நம்மளுக்கு முன்னால வந்து இந்த ப்ரொனவுன்ஸ்ல வைக்கணும்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க தவிர நட்சத்திர அடிப்படையில் வைக்கிறது பேர்கள் அப்படின்னா அமெரிக்காக்காரெல்லாம் பேர் வச்சு நல்லா தானே இருக்கிறான், ஜப்பான்காரன் பேர் வச்சு நல்லா தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க பாட்டில கீழே விடுவாங்க, சிலிங் சந்தவனே சைனாக்காரன் பேர் வைப்பா அப்படின்ற மாதிரி சொல்றது மாதிரி ஒரு காமெடியாக தான் எடுத்துக்கணும். இது என்னன்னா பெரிய வருசாதி நூல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நட்சத்திர நாம எழுத்துக்களுக்கு நாம எழுத்து தொடர் எழுத்தையும் துவக்க எழுத்தையும் 2 டைப்பா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஆளுங்க துவக்க எழுத்தை மட்டும் தூக்கி காலண்டர்லையும் பஞ்சாங்கத்திலையும் போட்டதுக்கு அப்புறமா எல்லா ஜோசியக்காரங்களும் இது ஒரு இதா வச்சிருக்காங்க. இன்னொரு காரணம் என்னன்னா ஒரு காலத்துல ஜாதகம் யாருக்கு எழுத மாட்டாங்க. இப்போ நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் பிறந்தோடனே எனக்கு வந்து இந்த நட்சத்திரம் இந்த பேரில் வச்சு விட்ருவாங்க. அப்போ எனக்கு நான் பிற்காலத்தில் வந்து என்னுடைய நட்சத்திரமும் எனக்கு தெரியாது, என்னுடைய ராசியும் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு 20-25 வயசு ஆனதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ யாரை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அந்த பொண்ணுக்கும் ஜாதகம் இல்லை, எனக்கும் ஜாதகம் இல்லை. எனக்கு ஆனால் பயம் இருக்குது. ஒரு சொந்தக்கார பிள்ளையாக தான் நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துடுவேன். அந்நியத்தில் பண்ணும்போது பயம் இருக்குன்றப்ப என்ன செய்யணும், ஒரு ஜோசியர்கிட்ட போகிறோம். அந்த ஜோசியருக்கு ஜாதகம் வேணும். அப்போ ஜாதகம் இல்லை, சிம்பிளாக ஒரு நட்சத்திர பலன் பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் ஜோசியத்தில் இல்லை, இது இடையில வந்தது தான். இந்த உத்தர காலாமிரத்தில் மகாகவி காளிதாசர்ன்றவர் வந்து விக்ரமாதித்ய என்ன பண்றாருன்னா இந்து தர்ம சாஸ்திரம்னு ஒன்று வெளியிடுறாரு. அது வந்து ஜோதிட நூலோட சேர்ந்துருக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு இந்த உத்தர காலாமிரதம்ன்ற புக்கு. அந்த உத்தர காலாமிரதம் வந்து ஜோசிய நூல் கிடையாது, அதுல தான் வந்து நட்சத்திர பொருத்தம் எழுதியிருக்குது. அந்த மாதிரி நட்சத்திர பொருத்தம் பார்க்கறதுக்கு என் பேரை சொன்னோன்னே ஜோசியர் என்ன செய்வார்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவார். அப்ப என் பேர்ல வந்து பால ஆரம்பிச்சிருக்கா, அப்ப இவர் இன்னும் நட்சத்திரமா இருக்கணும். அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த பேர்ல ஆரம்பிச்சிருக்கா, அது இந்த நட்சத்திரமா இருக்கணும். அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் கணிதம் செய்யணுமோ அங்கெல்லாம் நட்சத்திரங்களை வச்சு கணிதம் செஞ்சிருக்காங்க. அப்ப அதுக்கு என்னுடைய பேர் பயன்படுதுன்றதுனால நான் ஆரம்பிக்கிறப்ப பேரை பெர்ஃபெக்டா வச்சு ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே இடிக்காது. ஓகேங்களா? பின்கோடு போடுறோம், பின்கோடு தப்பா போட்டா என்ன ஆகுன்ற மாதிரி நான் போடுறப்ப பின்கோடை சரியா போட்டேன்னா பின்கோடுங்கிறது நம்மளுடைய செட்டப். அது இயற்கையாவே பின்கோடெல்லாம் இல்லை, நம்மளா என்ன பண்ணிருக்கோம் இங்க இருக்கிறப்ப நம்ம கணிதம் பண்றதுக்கு போஸ்டல் போறதுக்கு ஈஸின்றது போல நம்மளுடைய பேரை வந்து அந்த நட்சத்திர அடிப்படையில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நாளைக்கு ஜோசி ரீதியாக ஏதாச்சும் கணிதம் பண்றப்போ அது சப்போர்ட் பண்ணுன்றதுனால வச்சிருக்கோமே தவிர நம்ம பேரே வைக்கட்டினா கூட சூப்பரா இருக்கும் லைஃப், அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்னுடைய விதி எப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியம். அப்ப அந்த விதியை எழுதுறதுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஒரு வயசுல தான் எழுதுனா, அதுக்கு முன்னாடி எழுதுனா தோஷம்னு சொல்றாங்க. நிறைய பேர் பாலரிஸ்ட தோஷம்னா சொல்றாங்க, குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும் ஒரு வயசுக்கு முன்னால ஜாதகம் எழுதுனான்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. பொதுவாக 5 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதுறது இல்லை நிறைய பேர், 1 வயசு வரைக்கும் எழுதுறது. காரணம் என்ன, அந்த ஜோசி ஜாதகத்தை வச்சு அந்த பிள்ளையுடைய லைஃபை வச்சு இந்த குடும்பத்தையே குழப்புவாங்க ஜோசிக்காரங்க. இப்போ என்கிட்ட எல்லாம் எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அதுல வரும் 15 வயசுக்கு கம்மியாக ஜாதகம் பார்க்க மாட்டேன், குழந்தைகளுக்கு பார்க்க மாட்டேன்னு வரணும். குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கறது கிடையாது. அண்ட் நீங்க வந்து பரிகாரம் பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க, பரிகாரமும் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? பரிகாரம் மேல நம்பிக்கை இல்லையா? பரிகாரம் மேல நம்பிக்கை, ஆமாங்க, நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வேண்டியதான். இப்ப என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாறல. நீங்களும் சின்ன வயசுல இருந்து கோயிலுக்கு போயிருக்கீங்க, நானும் சின்ன வயசுல இருந்து கோயிலுக்கு போயிருக்கோம். எல்லாரும் கடவுளை வழிபடாத ஆள் இல்லை உலகத்துல. அமேசான் காடுல கூட எதையாச்சும் ஒன்று வழிபடுறான், அவனுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படியேதான் இருக்கு. அதனால வந்து ஒரு கடவுளை வழிபடுவதால் என்னுடைய வாழ்க்கை மாறும்ன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. கடவுளை வழிபடுவதுங்கிறது வந்து நன்றி கடன் தான். இந்த உலகத்துல என்ன படைச்ச, இந்த அனுபவங்களை கொடுத்துருக்குற, இத்தனை நாள் என்ன இதாக வச்சிருக்கேன், நல்லவனா வச்சிருக்கிற, இல்லைன்னா ஏதோ ஒன்று செய்யறதுக்கு வச்சிருக்கன்ற மாதிரி கடவுளுக்கு நன்றி செலுத்துவது எனக்கான பிறவி கடனை அறுப்பதற்கும் தான் சித்தர்கள் சொல்றாங்க. சித்தர்கள் என்ன சொல்றாங்க ஆன்மீகமா, எந்த சித்தர்கிட்ட போய் கேட்டாலும் எதற்காக கடவுளை கும்பிடணும்னா இந்த பிறவி பயன் வந்து கொடுமையானது, அவஸ்தை மிகுந்தது, இந்த பிறவியிலிருந்து நம்ம கடந்து போய் இறைத்தன்மைக்கு பாதகம்பலங்கள்ல சரணடையணும் அப்படிங்கிறாங்க. யாருமே வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலை இல்லைங்களா? கல்யாண பந்தம்ங்கிறதே வந்து ஒரு மாயைன்னு சொல்றாங்க, உலகமே மாயைன்னு சொல்றாங்க, சிந்தனையே மாயைன்னு சொல்றாரு பாரதியார் இல்லைங்களா? கற்பதும் கேட்பதும் அற்ப மாயைகளும் சொல்றாரு. அப்ப எல்லாமே மாயைங்கிறப்ப இந்த மாயையில போய் மாற்றுறதுக்கு கடவுள், குடும்பம் மாயை, செல்வம் மாயை, புகழ் மாயை, இந்த மாயையெல்லாம் மாற்றுறதுக்கு மாற்றுறதுக்காக போய் கடவுளை கேட்கணும். இதுல இருந்து ரிலீஸ் ஆகிறதுனா கடவுள் கேட்கணும். அப்ப கல்யாணத்துக்கு போய் சாமி கும்பிட சொல்றது, புள்ள உறக்கிறதுக்கு சாமி சொல்றது, கார் வாங்குறதுக்கு சாமி, சாமி கும்பிடுறதுனால இதெல்லாம் விடுமே தவிர கும்பிட்றதுனால வராதுன்ற மாதிரி. அப்ப நம்மள யாரோ ஒருத்தவங்க டைவர்ட் பண்ணியிருக்காங்க எங்கேயோ.
ஓகே சார், நீங்க ரொம்பவே வித்தியாசமா ஆமா, ஆமா, பேசுறீங்க. ஆமா. அண்ட் மத்த ஜோதிடர்களோட கம்பேர் பண்ணும்போது என்ன வித்தியாசம் உங்களுக்கும் மத்த ஜோதிடர்களுக்கும்? ஒன்றும் இல்லைங்க, எல்லா பேசிக்கான அஸ்ட்ராலஜி ஒன்று தாங்க. ஓகே. அதை அணுகக்கூடிய அல்லது அதை பார்க்கக்கூடிய, அதை நம்ம இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க, உங்களுக்கு யாருக்குமே ஜாதகம் பார்க்க வரவங்க பிரச்சனை இல்லாமல் வர போகிறதில்ல. அப்போ வந்த உடனே உங்களுக்கு ஒரு 2 சாபத்தை சொல்லி 2 தோசை சொல்லி 2 பரிகாரத்தை சொன்னா தான் நான் கம்ப்ளீட்டாக இருக்கிறேன்ற ஒரு ஃபீல் எனக்கே இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இப்போ ஒரு ஜோதிடரை பார்க்க போனா உங்களுக்கு இந்த தோஷம்லாம் இருக்கு, பெரிய லிஸ்ட் கொடுத்து இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோவில் போங்கன்னு நம்மளை போட்டு பயங்கரமா ஒரு தலை சுத்த வச்சுடுவாங்க. சோ அந்த மாதிரி நான் எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லல, எல்லாரையும் ஃபேக்குன்னு சொல்லல, பட் சில பேர் இருக்காங்க. அதுல இருந்து நீங்க எந்த வகையில? நானும் அவங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு புரியாம செய்யலாம் இல்லையா? நான் சொல்றது அதாங்க. இப்ப அவங்களும் என்னன்னா, இப்ப யாரும் கடவுளை பார்த்தவங்க கிடையாது, அவங்க கடவுள் இப்படி இருப்பாருன்னு நம்புறாங்க, அந்த நம்பிக்கை உங்க மேல சுமத்துறாங்க. இல்ல இப்ப அந்த தோஷம் சொல்றது பரிகாரம் சொல்றதெல்லாம் உண்மை இல்லையான்னு நான் இல்லைங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்கு, அந்த குறை என்னுடைய விதி. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அது என்னுடைய விதி, அது என்ன செஞ்சாலும் மாறாது. அவ்வளவு ஈஸியா மாத்துறதா இருந்தா, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜோசிகாரர் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு திருச்செந்தூர்ல வந்து பள்ளம் தோண்டி விளக்கு போட சொல்றாரு. அப்ப அவருடைய குழந்தை அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்க கூடாது, காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்க கூடாது, திருச்செந்தூர்ல குழி தோன்ற வேலைக்கு அனுப்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு நம்ம படிக்கிறோம், எதுக்கு காலேஜ் போறோம்? சம்பாரிச்சு நல்லபடியா இருக்கிறது. நீங்க பிறந்து ஒரு 5 வயசு ஆனே திருச்செந்தூர்ல நல்லா மண்வெட்டி கொடுத்து நீ பாடு குழி தோண்டிட்டே இருக்கா கண்ணான்னு சொல்லிட்டு 2 விளக்கு பாட்டில் கொடுத்துருந்தா, ஆயில் ஊற்றி பொறுத்திருந்தானா ஒரு 10 வயசுல ஒரு 100-200 கோடி சம்பாதிச்சிருவான். அதுக்கப்புறம் வீட்டு பக்கம் கூப்பிட்டு வந்துடலாம்ல. எதுக்கு அவங்க பிள்ளைய படிக்க வைக்கிறாருன்னா, அப்ப நம்மள ஏதோ ஒண்ணு நினைச்சு அவங்க சொல்றாங்க, வாயில வந்ததை சொல்றாங்க. அப்ப ஜோதிட நூல்கள் எங்கேயுமே பரிகாரத்தை பரிந்துரைக்கல. ஓகே. அப்போ உங்களோட பார்வையில கடவுள்னா யாரு? இல்லைங்க, நான் திருப்பியும் சொல்றேங்க, கடவுள் என்பவர் நமக்கு மேல ஒரு சக்தியா இருக்கிறாங்க. இல்லைன்னா நம்மளுடைய அந்த பிறப்புல இருந்து ஆதி அந்தத்துல இருந்து நம்மளும் பசுவும் பதியும் 2 ஒன்னா தான் இருந்துச்சு. அது காலங்கள் துவங்குவதற்கு முன்னாலே ஆதில இருந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆன்மா வடிவுல நம்மளோட சிற்றணு வடிவன்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. இவங்கெல்லாம் சொல்றது எதற்குன்னா, இதற்கு பின்னால ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இப்ப நான் உதாரணமா சொல்றதா இருந்தா, நான் ஒரு பேன் கார்டு வாங்க வந்திருக்கிறேன், ஒரு லைன்ல நிக்கிறேன், ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு லைன்ல நிற்கிறேன், பக்கத்துல பஜ்ஜி சுடுறான், வாடை நல்லா வரும்னு சொல்லி பஜ்ஜி வாங்கி திங்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் நம்மளுடைய பிறப்புன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய நோக்கம் வந்து பாஸ்போர்ட் வாங்க வந்திருக்கிறோம், நம்ம பஜ்ஜி வாடையில மறந்துட்டோன்ற மாதிரி இந்த பிறப்பு என்பது நம்மளுக்கு எதையோ பெரிய ப்ராசஸ் செய்யுது. அதனாலதான் மானிடராய் பிறப்பது எதுன்னு சொல்லி ஔவையார் சொன்னாங்க. அப்ப இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக போய் பிறக்கணும், அதுக்கு நாயா பிறந்தா இன்னும் கொஞ்சம் செலவு மிச்சம் இல்லைங்களா, வேலை மிச்சம். அப்ப இந்த பிறப்பு பெரிய ஒரு அரிதான பிறப்புன்னு சொல்றாங்க. இதுல நம்ம நிறைய செஞ்சு நிறைய பண்ணி அன்பே கடவுள்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அன்பின் வழியாக இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு சக்சஸ் இருக்கு, இறைவனை போய் அடைய போறோம்னு சொல்றாங்க. எந்த சித்தருடைய பாடல்கள், எந்த ஞானியினுடைய பாடல்கள், நான் சொல்றது இந்த ஊர்ல இல்ல, நீங்க முகமதியத்துக்கு போனாலும் கிறிஸ்தவத்துக்கு போனாலும் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை தாண்டி வேறு ஒரு பெரிய உலகம் இருக்கு நம்மளுக்கு பின்னால, அதுக்காக தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இதுல இருந்து வெளியே வரலையே இன்னும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம லைஃப் வந்து ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி, ஒரு சின்ன ரிப்பேர் இருந்தா மோட்டர் மாத்திரலாம், சின்ன ஃபால்ட் இருந்தால் ஒரு சுவிட்சை மாத்திரலான்ற மாதிரி, ஒரு ஜோசியரை பார்த்தா மாத்திரலாம், ஒரு கோயில் குருக்களை பார்த்தா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த இதுக்கு பின்னால ஒரு பெரிய பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது. இப்ப என்கிட்டே வரவங்க நீங்க பரிகாரம் சொல்லாட்டினா எதுக்கு ஜோசியம் பாக்குறேன்னு கேட்கறாங்க. நான் உன்னைய கூப்பிட்டது நீ பார்க்காதேன்னு சொல்றேன். நான் அவங்கள்ட்ட நம்ம விவாதம்லாம் பண்றது இல்ல. உன்னை எவன் கூப்பிட்டான் வந்தா வரான்னு பார்க்காதேன்னு சொல்றேன். எனக்கு வர வேண்டிய வருவான், உன்னை கூப்பிடவே இல்லையே நானு, உனக்கு பிரச்சனை இருந்தா வா. அப்ப மனிதன் எந்த இடத்துல ஜாதத்தை கையில் எடுக்கிறான்னா, வாழ வழி இல்லாத போது. அப்ப வாழ வழி இல்லாதன்றதை நான் தப்பா சொல்லலைங்க. வாழ ஒரு வழின்றது வந்து ஒரு ரூட் கிடைக்காத போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு, 2 குழந்தைய வச்சிருக்கிறேன், வேலை போயிருச்சு, வேக்சினுக்கு காசு இல்லை, பொண்டாட்டி வேலைக்கு போகாது, அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கணும், குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம், இனிமேல் போய் எங்கேயும் காசு கையேந்த முடியாது, சின்ன லெவலுக்கு போக முடியாதுன்ற சிக்கல் இருக்கும்போது அவனுக்கு நாளைக்கு வேலை கிடைக்குமா நாளானைக்கு வேலை கிடைக்குமா 5 வருஷம் போராடிட்டு அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாத போது, கடனும் சுமையும் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? கடவுள்கிட்ட போகலாம். கடவுள்கிட்ட போனால் அவர் வழிகாட்ட மாட்டாரு. கடவுள் இது வரைக்கும் பேசுறதா உலகத்துல எங்கேயும் சரித்திரமே இல்லை. கடவுள் கடைசி வரைக்கும் பேச மாட்டார், அவர் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார் கண்ணை திறந்துன்ற மாதிரி. அப்ப அவன் என்ன செய்யறான்னா, ஜோசிகாரன் வந்தா ஒரு ரூட் கிடைக்கும். அப்ப என்கிட்ட வரவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பரிகாரம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கு, அது வரைக்கும் கடன் வாங்காம வண்டி ஓட்டிக்க, அதுக்கப்புறம் என்ன சூப்பரா வந்துடும் நீ, நம்மளுடைய அவ்வளவுதானே சொல்ல முடியும். என்ன இந்த மாதிரி இந்த ஜாதகத்து மூலமா நம்ம வந்து விதியை மாத்த முடியுமா? மாத்தவே முடியாதுங்க. மாத்த முடியாது. நான் எதுக்கு இவ்வளவு தம் கட்டி பேசிட்டு இருக்கணும்? நான் இதே அமெரிக்கால ஏதாச்சும் ஒரு தீவு வாங்கிட்டு செட்டில் ஆயிருப்பேனா இல்லைங்களா? எல்லா ஜோசிக்காரங்களும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நல்லா பெரிய பெரிய தீவுகளை வாங்கி செட்டில் ஆயிட்டு ஒரு 5000 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். நேரம் நினைச்சா ஜாதகத்தை மாற்ற முடியும்னா யாருனாலையும் இன்ச்சளவு கூட மாற்ற முடியாது. அப்படி மாத்துறதா இருந்தா விதி அவ்வளவு கேவலமானது இல்லை. ஒரு ஜோசிக்காரன் நினைச்சா விதியை மாத்தினான்னா விதி அவ்வளோ கேவலமானதா இல்லைங்களா? எனக்கு அந்த அளவுக்கு பவரும் எங்களுக்கும் கிடையாது. அப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஞானிகிட்ட போய் தொட்டா,
ஒரு சாமியார் தொட்டா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா, ஒரு புனித இடங்களுக்கு போயிட்டு வந்தா எல்லா வாழ்க்கையும் மாறிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி இப்போ திருக்குறள் எழுதினாரு வள்ளுவர். அவர் 1330 பேரை கையில வச்சு இந்த ஞானம் அடைய வச்சுட்டு இருந்தாருன்னா மேட்டர் முடிஞ்சுல. எதுக்கு அந்த அளவு உட்காந்து பேப்பர் எழுதிட்டு இருக்காருன்னா அப்படி செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய முயற்சி இல்லாம மாத்த முடியாது. அப்படித்தான் சொல்றாங்க. இப்ப பேசும்போது சொன்னீங்க இந்த உலகத்தை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கு, அப்படிதான் நான் பாக்குறேன் அப்படின்னு. அது என்ன உலகம்? இல்லைங்க, உலகம்ன்றது நான் உலகம்னு சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு தொடர்ந்து பிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இந்த பிறப்புக்கு காரணம் முன்னால ஒரு பிறப்பு இருந்துச்சு, இந்த பிறப்பு இன்னொரு பிறப்புக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு தெரியாது. இது நம்மளுக்கு தெரியாத போது இதை நம்ம வந்து நான் சாதாரணமாக நினைக்காம ஞானிகளுடைய கூற்று, அனுபவிச்சவங்களுடைய கூற்று, வாழ்ந்தவங்களுடைய கூற்றுல இருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து சாதாரண ஒரு ஜோசிகாரர் சொல்றதெல்லாம் நம்ம நம்பலை. ஒரு வள்ளலார் புக்கை படிக்கிறோம், வள்ளலார் சொன்னதை கேட்குறோம், அவருடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இதற்கு பின்னால் ஒரு பெரிய உலகம் இருக்கு. அந்த உலகம் வந்து இன்னும் இறைவனோட இதாகப்பட்டது. இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து சிற்றின்பம். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, காலத்திற்குட்பட்ட இன்பம்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து ஒரு காஃபி குடிக்கிறேன், அது ஒரு டேஸ்ட், அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த டேஸ்ட் மாறிடும். ஒரு கல்யாணம் பண்ணுறேன், ஒரு 20 வருஷம் அந்த டேஸ்ட் மாறிடும். ஒரு குழந்தை பத்துக்கிறேன், அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் எதிர்த்து பேசணும்னு என்னோட அந்த குழந்தையினுடைய அன்பு மாறிடும். அப்போ எல்லாமே காலத்திற்கு உட்பட்டு இருக்குது. ஆனால் இந்த இறைத்தன்மை மட்டும் காலத்திற்கு உட்படாமல் எப்பயுமே பேரின்பமாக இருக்குது. அதை அனுபவிக்கணுங்கிறப்ப அதுக்கு புத்தி வரணுங்கிறாங்க. அந்த புத்தி வர்றது தான் இந்த வாழ்க்கைங்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையை புத்தியோடு கடந்து போகணும். அப்போ இறைவனை நீங்கள் நம்பணும் அப்படின்னா, இறைவன் நாமத்தை நீங்கள் ஜபிக்கிறது மட்டும் இல்லை, இறைவனுடைய ரூபமாக மாறணும் அப்படின்னா அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மெல்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃபீல், அது ஒரு மெல்ட். அப்போ ஆன்மா உருகணும்னு சொல்கிறாங்க. அது வந்து அன்புனால தான் உருகுன்னு சொல்கிறாங்க. அந்த அன்பு நம்மளுக்கு வழிபடலை. நம்ம பயிற்சி எடுக்கிறோம், வழிபடலை. நம்ம இதை விட்டுட்டு இறைவனை வந்து நம்ம இன்னுமே சிறுமைப்படுத்தி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போய் கேட்டுக்கிட்டு, இல்லைங்களா, நம்ம ஒரு முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா விதி இருந்தால் ஜெயிச்சிடலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வழிபாடுகளுக்கு நான் திருப்பி விடுறதில்ல. ஒரு முஸ்லீம் வந்தாங்கனாலும் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுவேன், கிறிஸ்டியன் வந்தாலும் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுவேன், ஹிந்து வந்தாலும் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுவேன். அவங்கள நான் முஸ்லீமை கொண்டு போய் இந்த கோயிலுக்கு போ, அவங்களுக்கு ஜாதகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பிறந்த தேதி தானே, பிறந்த தேதி வச்சு நம்ம கணிக்க போறோம், இல்லைங்களா? பிறந்த தேதியை கொடுக்க போறாங்க, அதை நம்ம வச்சோடனே நம்ம கால்குலேஷன் பண்ணி கிரகங்கள் எடுத்து அடைச்சிட்டு கிரகங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிறந்த தேதி இல்லாட்டினா நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றோம். ஆனால் கைரேகை வச்சு பார்க்கலாம், இருந்தாலும் அது முழுக்க முடியாதுங்க. இப்போ ஜாதகம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லலாம். அப்போ என்னன்னா, இவங்களுக்கு இதுதான் நடக்கும். அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பருவத்தில் இது நடக்கும், ஒருத்தருக்கு விபத்து நடக்கும், இல்லைன்னா ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிடுவார், ஒருத்தர் வந்து 2 கல்யாணம் நடக்கும், ஒருத்தருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிடுவார், இந்த வேலைக்கு போயிடுவார், இன்னும் படிப்பு படிப்பார், இன்னும் 2 டிகிரி படிப்பார். இந்த மாதிரி எல்லா தகவலையும் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களை ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது இப்ப குழந்தைகள் பிறக்காதவங்க குழந்தை பிறக்குமா அப்படின்னு, குழந்தை பிறக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த எத்தனை குழந்தை இருக்குன்னு சொல்லி கேட்டீங்களா, அது சொல்றது சாத்தியம் இல்ல. லக்ன பலன் சொல்றாங்க, அதெல்லாம் லக்ன பலன்ங்கிறது ஒரு லாஜிக்ங்க. லாஜிக் அதாவது வந்துங்க, சட்பலம்னு சொல்றாங்க. ஜோசியத்துல வந்து 6 வகையாக ஒரு ஜாதகத்தை வெயிட் பாக்குறாங்க. லக்ன ரீதியாக இந்த ஜாதகம் பலமாக இருக்கா, அப்புறம் கால பலம், நைசர்கிக பலம், திக்கு பலம் அப்படின்னு சொல்லிட்டு சேஷ்ட பலம் சொல்லி 6 வகை பலங்களை பார்க்குறாங்க. அதில் ஒரு வகை பலம் லக்ன பலம், ஸ்தான பலம். அப்போ என்னன்னா, 1ஆம் அதிபதி இவருக்கு எப்படி இருக்கிறாங்க, லக்னம் எப்படி இருக்கு, 2ஆம் ஸ்தானம் எப்படி இருக்கு, 3ஆம் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது ஒரு ஸ்தான பலம். இப்போ நான் ஸ்தான பலம் பார்க்கறது கிடையாதுங்க. ராஜநாடின்ற என்னுடைய மெத்தடில் நான் பியூரா வந்து டைரெக்டாகவே வந்து கிரக பலன்களை சொல்லிடுறேன். ஒரு கிரக இந்த இடத்துல இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்டாண்டர்டான ஒரு பலனை சொல்லிடுறேன். அதனால் லக்னத்தை நான் பார்க்கறது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். இப்போ என்னுடைய ஐடியாலஜி நான் அதை பார்க்கறது இல்லை. ஏன்னா லக்ன பலன்கள் நிறைய பேருக்கு ஒத்து வருது இல்லை, ஆனால் ஸ்தான பலன்களை விட உங்களுக்கு கிரக பலன்கள் நிறைய ஒத்து வருதுன்றதுனால நான் இதை பயன்படுத்துகிறேன். நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒரு 2300 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க, கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நான் பார்க்குறது, ஜோதிடம் என்பது நம்ம ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும்போதோ, இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் குறைபாடு இருக்கும்போதோ, இன்னுமே தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்ன்றதோ, இல்லைன்னா ஒரு திட்டம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற போதோ ஒரு அட்வைஸ் அதுவும் வந்து எப்படின்னா சிக்கலாகும் பொழுது ஒரு அட்வைஸ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதையே தூக்கிட்டு அலைகிறாங்க இல்லைங்களா, ஜாதகத்தையே தூக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஜோசியர்ட்டே அலைகிறது, எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை வச்சு யூடியூப் பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகளை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது நிம்மதியை இழக்க வைக்கும். சிம்பிள். என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஜாதகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஜாதகன் ஒரு ஜோசியரை பார்க்காத ஜாதகம் நல்ல ஜாதகம். அவனுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றப்ப ஜாதகம் நல்ல ஜாதகம். எப்போ பார்த்தாலும் ஜோசியன்ட்டே அலைகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் ரொம்ப கெட்ட ஜாதகம். அப்போ நான் என்கிட்ட வரவங்களுக்கு ஒரு 4 தடவைக்கு 5 தடவைக்கு மேலே அவங்க ரிப்பீட்டாக வராங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணி விட்டுருது. ஏன்னா அவங்களுக்கும் அது தொல்லை, எனக்கும் தொல்லைன்ற மாதிரி. ஜோதிடம் என்பது ஒரு ஆலோசனை. இப்போ நம்ம 2 பேர் இருக்கிறோம், நம்ம 2 பேரும் கொஞ்சம் நாளாகவே வந்து ஒரு உறவாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் ஒரு சென்னைக்கு வரணும்னு தோணுது. அப்போ வரும்போது நான் சென்னையில் இருக்கிறேன், அப்போ இவர் சென்னையில் இருக்கிறாரு, ஒரு அட்வைஸ் கேட்பேன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி நாளைக்கு சென்னைக்கு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கிடைக்கும். நான் ஒரு 4 வாரத்தை சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் ஜோசியம்.
நான் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி உங்களை சென்னைக்கு வரவங்களை திருப்பி நான் அமெரிக்காவை ஏற்றி விட்டுருவேன்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? அப்படி யாருனாலும் என்னமே செய்ய முடியாது. அப்படி செய்யறதா இருந்தால் முதல்ல ஜெயிக்கக்கூடியவங்க யாருன்னா ஜோசியர் தான். அப்ப அடிக்கடி ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். தேவையில்லைங்க. மொத்த லைஃப்க்குமே ஒரு 4 முறை தான் ஒரு 5 தடவை 6 தடவை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் எண்ணிக்கையை நானா சொல்றேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா பார்க்கவே தேவையில்லை. சுத்தமாக பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, உங்களுடைய லைஃப்பை நீங்க லீட் பண்ணி கொண்டு போவீங்கன்னா பார்க்க தேவையில்லை. ஒரு ஆசைக்கு ஜாலி. இப்போ நம்ம ஊருக்கு திருவிழாவுக்கு போறோம், கிளி ஜோசியத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும். சும்மா போய் உட்காந்து ஒரு 10 ரூபா கொடுத்து கைரேகையெல்லாம் பார்ப்பாங்க. அது ஜாலிக்கு தான். அந்த மாதிரி ஃபன்னுக்கு வேணா நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா அதுல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா மெதுமெதுவா மாட்டிக்கிறீங்க. நான் என்ன செய்ய முடியும்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறேன், உங்களுடைய வாழ்க்கை இப்படி போகுதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இந்த வாழ்க்கை இப்படி போய் நிற்கும்னு சொல்ல முடியுமே தவிர, இல்லைன்னா உங்களுக்கு இப்படி நடக்கும் இப்படி மாதிரி செய்வீங்க, உங்க குழந்தைகள் இப்படி வேலை பார்ப்பாங்க, நீங்க இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்க, இந்தந்த காலங்களில் உங்களுக்கு தொந்தரவுகள் வரும், இந்தந்த காலங்களில் தொந்தரவுகள் வராது, நீங்க இந்த விஷயங்களை தவிர்க்கலாம், இந்த விஷயத்தை செய்யாம இருக்கலாம் நான் முடிவு சொல்றது கிடையாதுங்க. நான் உங்களுக்கு நீங்க கேட்கறதுனால ஒரு அட்வைஸ் கொடுப்பேனே தவிர எப்படி இருந்தாலும் நீங்க அதை செஞ்சிருவீங்க. ஆமா, நீங்க எப்படி இருந்தாலும் அதை ரூட்ல போய் மாட்டிக்க போறீங்கன்னா அதுதான் விதி. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஊழில் பெருவழியாவுல மற்றொரு சூழலினும் தான் முந்தூரும் சொல்றாரு. ஊழை விட பெரிய வலிமையான பொருள் எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு பக்கமா கேட்டு போட்டு போனாலும் அது ஒரு பக்கமா சுத்தி உனக்கு அடிக்குன்ற மாதிரி, அதை உங்களால விளக்கவே முடியாதுன்ற மாதிரி விதி என்பது வலியது. ஓகே சார். ஆனா நீங்க நிறைய முற்போக்குத்தனமா பேசுறதுனால கேக்குறேன், விதியை மதியால விழலாம்னு சொல்லுவாங்க. அது மதிய வெல்லணும் இல்லையா? நான் சொல்றது மதிய வெல்லணும். மதி கண்ட்ரோல தான் நம்மளே இருக்கிறோம். நான் கண்ண மூடி உட்காருங்க, உங்களுடைய மனம் என்னது, உங்களோட நீங்க யாருன்னு ரெண்டையும் பிரிச்சு பாருங்க, உங்களால முடியாது. எப்பயுமே மனம் தான் முன்னால வந்துருங்க. ஏன்னா நம்மளுடைய மனதனுடைய கண்ட்ரோல தான் நம்மளுடைய எல்லா பொறிகளும் இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா 6 கடந்துன்னு சொல்றாங்க. 36 தத்துவங்கள் நம்மளுடைய மனம் சித்தி புத்து அந்த மாதிரி 36 தத்துவங்கள், கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இந்த 6 கடந்தா தான் நம்மளுக்கு மனசே கடக்க முடியுங்க. அதுக்கப்புறமா தான் மனதை வைத்து நம்ம வெல்ல முடியும். அதனாலதான் எல்லா மார்க்கங்கள்லையும் பாத்தீங்கன்னா முதல்ல மனதை வெல்வதற்கான பயிற்சிகள் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒழுக்க பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அது உங்களால வெல்ல முடியாது. அவங்க ஔவையார் சொன்னாங்க, ஔவையாருக்கு அது ஈஸியா இருந்திருக்கலாம், நம்மளுக்கு அது கஷ்டம் இல்லைங்களா? அவங்களுடைய மைண்ட் செட்ல நம்ம உட்காந்து யோசிக்க முடியாது. எனவே வாழ்க்கையை யாருனாலையும் மாற்ற முடியாதுங்க. மாத்துறதா இருந்தா ஒரே வழி, சரண்டர் ஆகணும். கடவுள்கிட்ட போய் சரண்டர். எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கன்னு சரண்டர் ஆகணும். அதனாலதான் துறவு வாழ்க்கை சொல்றாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன்ட்ட போயின்னா தான் இல்ல, ஒரு கமிட்மெண்டோட எப்படி இறைவன்ட்ட சரண்டர் ஆக முடியும் இல்லைங்களா? நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேங்க, காசிக்கு ஓடி போயிடலாம், சாமியார் ஆயிரலாம்னு யோசிச்சுக்கிறேன். அப்பமா எனக்கு யோசனை தோணும், 2 கார்டு இருக்கு, எதை எடுத்துட்டு போலான்னு யோசிப்பேன். 2 சிம் இருக்குது, எந்த சிம்மை வீட்டில் வச்சுட்டு போகலாம், ஆண்ட்ராய்டு எடுத்துட்டு போகலாம், இல்லை பட்டன் ஃபோன் வாங்கிட்டு போயிடலாமான்னு யோசிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன கடவுளை சாமியாருக்கு போகிறது, நான் வீட்டில் இங்கேயே இருக்கலாம்லன்னு சொல்லி இருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ சிந்தனைகள் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பரிசுத்தமா இல்லை. அது ஒரு பிரச்சனை. இப்போ எனக்கு ஒரு 30 வயசுல கல்யாணம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய விதி, எங்க அப்பாவுக்கு 34 ஆச்சு, என் தம்பிக்கு 38 ஆச்சு, எங்க அண்ணனுக்கு 38 ஆச்சு, எனக்கு மட்டும் எப்படி 20 ஆகும்? அப்போ இது ஒரு ஜெனட்டிக். நான் சொல்றது நோயும் ஜெனட்டிக், வாழ்க்கையினுடைய எல்லா பண்புகளும் ஜெனட்டிக். எனக்கு வரக்கூடிய சிக்கல்கள் ஜெனட்டிக். நிறைய பேருக்கு சூசைடு ஆவாங்க இல்லைங்களா? சூசைடு ஜெனட்டிக். சிக்கல்கள் சூசைட்லாம் ஜெனட்டிக், எல்லாமே ஜெனட்டிக் தான். இப்போ எந்த மாதிரியான ஜாதகர்கள் அதிகமா கடன் வாங்குவாங்க? ஜாதகம் திறக்கிறப்ப 4 மூலையில் எங்கேயாச்சும் செவ்வாய் இருக்குன்னா நீங்க கடன் வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். அதே ஜாதகத்திலே புதன் வக்ரமும் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க